Hi friends, welcome to my YouTube channel. நாளைக்கான மேட்ச் நம்ம யார் யாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா vs அயர்லாந்து. இந்த மேட்ச் அப்புறம் யார் இந்த மேட்சோட பிளேயிங் எப்படி இருக்கும், டீமுக்கான எப்படி இருக்கும் பார்ப்போம். நம்ம எப்படி டீம் ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் டீம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இதில் ஓவராலாக இந்த 11 பிளேஸ் கொடுத்துட்றாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒன் இது விக்கெட் கீப்பிங்னு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், ஸ்டெப்பன், எல் டக்கர், அதுதான் இத்தனை 3 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷப் பண்ட். 86% நம்ம வந்து ரிஷப் பண்ணை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஸ்ட்ரிப்லிங், அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் இருக்கும்போது நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ், விராட் கோலி விளையாடல. நம்ம லாஸ்ட் மேட்ச்சை சொல்லியிருந்தோம் விராட் கோலி எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி விராட் கோலி எடுக்கல. ஸோ இந்த மேட்ச்சும் விளையாடுவாரான்னு கேட்டால் டவுட் தான். மேட்சோட ப்ரிடிக்ஷன் அந்த நேரத்தில் பிளேயிங்கில் யார் கொண்டு வருவாங்க பொறுத்து தான் மாறும். லாஸ்ட் மேட்ச் சஞ்சு சாம்சனும் அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த மேட்ச் இருக்குமான்னு கேட்டால் ஸோ அயர்லாந்து மாதிரி ஒரு சின்ன நாட்டில் விளையாடும் போது ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணி அவர் விளையாடலாம். ஆனால் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் அவருக்கு வந்து ஒரு அந்தளவு ஒரு கிடைக்கல. அதனால் வந்து செகண்ட் 2 ஆப்ஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஷப் பண்ட் எடுக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே சூஸ் பண்ணுறதாங்க. இந்தியா அயர்லாண்ட்னாலே ஒரு இந்தியா பிளேயர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சம்பன் வந்து ஓவராலாக கனெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து 7:4 ரேஷியோ, அந்த இந்த 7:4 ரேஷியோ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஓவராலாக எல்லா ஐபிஎல் மேட்சும் எடுத்து பாருங்கள், மேக்ஸிமம் நம்ம எல்லாமே சூஸ் பண்ணுற ரேஷியோ வந்து 6:5 இல்லை 5:6 அந்த ரேஷியோ தான் இருக்கும். ஒரு டீமில் வந்து 5 இல்லை இந்த டீமில் 6 அப்படி தான் நம்ம பண்ணுவோம். இன்னொன்று ஏன் நான் 7:4 ரேஷியோ சொல்கிறேன் இல்லை 8:3 அந்த மாதிரி போக சொல்கிறேன் அப்படின்னா, சில டீம் வந்து அதாவது இந்தியா மாதிரி ஒரு பெரிய டீமோட அயர்லாந்து மாதிரி ஒரு சின்ன டீம் புதுசாக ஒரு டீம் கண்டெயின் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னா ரொம்ப அவங்களோட பிளேயிங் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யாரை சூஸ் பண்ண போகிறோம், இங்கே வந்து யார் சொல்கிறோம் அப்படின்னா 70% சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால், இதில் வந்து ரிங்கு சிங் இருக்கார். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 2 பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அயர்லாண்டில் வந்து ஸ்ட்ரில்லிங் இவரை சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரில் நம்ம போன மேட்ச் பார்த்தோம், அதே 70 to 90% ஹாட்ரிக் பாண்டியா, எம் அடர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவரையும் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிவம் டூபே, வேறு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 3 பேர் இப்போதைக்கு நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மினிமமாக நம்ம ஒரு அமௌண்ட்டில் சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து யாரை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அசதீப் சிங், ஜஸ்பிரிட் பும்ரா, குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அந்தளவுக்கு இல்லை. சாகல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இங்கே வந்து வேறு யார் பவுலர்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஜேலிட்டில். நம்ம ஜேலிட்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், நிறைய மேட்ச் நல்லா விளையாண்டுருந்தார். ஸோ நம்ம ஐபிஎல் விளையாண்டுருக்காரு, அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட டீம் ப்ரிடிக்ஷன் படி இவங்க பாருங்கள், இதில் வந்து 1 2 3 4 5 6 7. ஸோ 7 பேர் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்துட்டேன் நான். 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி 7 பிளேயர்ஸ் எடுத்துருக்கேன். இங்கே வந்து அயர்லாண்டில் 3 பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு பிளேயர் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரவுண்டரில் சூஸ் பண்ணலாம். ஆல்ரவுண்டர் பொறுத்தவரையும் யார் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா பவுலர்ஸில் யார் அதிகமான பாயிண்ட்ஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை 2 பேருமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் விக்கெட் கீப்பிங்கில் ஒரு ஆள் இருக்காங்க. நம்ம இதில் பாருங்கள், இவங்க எல்லாமே 70-45 வந்துட்டாங்க. இதுலேயும் பாருங்கள் 70 75 75 30. இதுலேயும் பாருங்கள் 90 74 48. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து விக்கெட் கீப்பிங்கில் எல் டக்கர். ஸோ இவர் பேட்டிங் ஆப்ஷனும் இருக்கும், அதுக்கு அடுத்தது விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும்போது
ஒரு பிளேயிங் லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருமே சூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் தான் சூஸ் பண்ணுவோம். இல்லை விராட் கோலி எடுத்தால் விராட் கோலி எடுத்துருவோம். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு அந்த ஒரு காரணத்தால் ஸோ இந்த இடத்துல வந்து ஜோ லிட்டிலுக்கு ஒரு வைஸ் கேப்டனாகவும், கேப்டனுக்கு வந்து ஹாட்ரிக் பாண்டியா இல்லை சிவன் டூபே இல்லை ரிஷப் பண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ரிஷப் பண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், ரிஷப் பண்ட்லேருந்து இங்கே ஜோ லிட்டில் நம்ம வந்து விக்கெட் விழுவுங்கிற ஐடியா கொடுக்கல, பட் விக்கெட் எடுத்தால் இவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற சான்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பும்ரா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டீம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீமும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு டீம் ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குரு டீமில் பாருங்கள், குரு டீமில் இங்கே பாருங்கள், இங்கே வந்து அதிகமான பிக் இல்லாமல் வின்னிங் அமௌண்ட், ரிலவெண்ட், குரு டீம், மோஸ்ட் ஃபேவரட்டட், வின்னிங் அமௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து யார் யார் அதிகம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எம் அடர் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக 10க்கு 1 இந்த ஒரே ஒரு பிளேயரு இங்கே 4 பவுலர்ஸ், குல்தீப் யாதவ், சிராஜ், ஏசிங். ஸோ இங்கே பாருங்கள், விராட் கோலி விளையாட சான்சஸ் கம்மி தான், பிளேயிங் மேலே தான் விளையாடுவார். 20 மேட்ச் தான் வந்திருக்கு, 55 மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். அப்படிங்கும்போது இந்த டீமில் வந்து நான் 10க்கு 1 இங்கே பாருங்கள், 9க்கு 2 8:3, 10க்கு 1 9க்கு 2 9க்கு 2 அந்த மாதிரி தான் டீம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட டீமும் வந்து இன்ஃபார்ம் அப்படின்னு கொடுப்போம். நம்ம வந்து இன்ஃபார்மில் கொடுப்போம், ஃபார்மில் உள்ளவங்க டீமாக கொடுப்போம். ஸோ இங்கே வந்து ஹேட்ரிக் பண்ணி ரோஹித் சர்மா 2 பேரும் கொடுத்துருக்காங்க. அயர்லாண்டில் யார் எடுத்துருக்காங்கன்னா ஆடர், ஜே லிட்டில். ஸோ நம்ம இந்த ஜே லிட்டில் ஆடர் எடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கலாமா. ஆடர், ஸ்டில்லிங் நம்ம இந்த இத்தனை 4 பேர் எடுத்திருக்கோம். நான் வந்து 7:4 ரேஷியோவில் கொடுக்குறேன். ஸோ ஒரு எப்பயுமே நம்ம வந்து வின்னிங் டீம் வந்து இந்தியா தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு பெரிய டீமோட சின்ன டீம் மோதும்போது இந்த டீமை ஜெயிக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இப்போ டீம் எடுத்திருக்கேன். இதில் வந்து பேக்கப்பாக யாரை போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் விராட் கோலி, செகண்ட் ஒன் ஜடேஜா, பெர்பினி அண்டு குல்தீப் யாதவ். ஐ திங்க் சஞ்சு சாம்சன் இந்த இடத்துல விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் விராட் கோலி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜடேஜா அண்ட் பெர்லின். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க ஜடேஜாவுக்கு பதிலாக இங்கே நம்ம மாற்றிக்கலாம். இவங்க 4 பேரும் விளையாடுவாங்களான்னு கேட்டால் நீங்கள் சான்சஸ் கம்மி தான். ஆனால் ஸோ லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணலங்கிறத வச்சு நான் இந்த டீம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் போடுங்க. எல்லாருமே பாருங்கள், இந்த டீம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து 9:2, 9:1, 9:2, 9:2, 8:3 யாருமே வந்து 7:4 ரேஷியோ போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு கிராண்ட் லீக் வின் பண்ணுற சான்சஸ் அதிகமாக கிடைக்கும். எல்லோரும் மாதிரி நம்மளும் 7:4 இல்லாமல் ஒரு 8:3, 8:2, 9:1, 10:1 இந்த மாதிரிலாம் 10:1லாம் போடும்போது கிடைக்குமான்னு கேட்டால் இதில் வந்து 7,900 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு 7,900 பேர் ஃபாலோ பண்ணி இப்போ நான் கான்டெஸ்ட்டில் போகிறேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், 59 ரூபா ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இவங்களோட வின்னிங் வின்னிங் போலே பார்த்தீங்கன்னா 66 லட்சம் தான். இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,74 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு பிளேயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது 7:1 ஒரு டிஃப்ரெண்ட் பிக்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இந்த இதில் வந்து ஒரு டீம் பிக் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் இதில் வந்து எந்த மாதிரி டீம் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எடுத்த டீம் தாங்க. இதில் சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டால், நாளைக்கு விராட் கோலி ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அந்த இடத்துல யாரை சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இதில் விராட் கோலி சேஞ்ச் பண்ணி விளையாடுறாரு அப்படின்னா நான் இந்த ஸ்டெர்லின்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவரை சேஞ்ச் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா மேலே வந்து எல் டேக்கர் அவரை சேஞ்ச் பண்ணிட்டு நான் விராட் கோலி எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரோஹித் சர்மாவை நான் ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது நாளைக்கு மேட்ச்சில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மேட்ச் ரோஹித் சர்மா சில மேட்ச் விளையாடுற நம்ம பார்த்துருப்போம். ரோஹித் சர்மா பார்த்து ஃபஸ்ட் பேட்டிங்காக நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட்ச்னா அந்தளவுக்கு அவர் ஆப்டாக இருக்க மாட்டார். ஸோ மேட்சோட ப்ரிடிக்ஷன் படி நம்ம எடுப்போம். ஐபிஎலுக்கு நம்ம பார்த்த அதே ப்ரிடிக்ஷன் தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீம் போடும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு கிராண்ட் லீக் வின் பண்ணுறது சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. இது நான் இப்போ எடுத்துருக்க டீம் இப்படியே எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ நீங்களும் 80 ட்ரை பண்ணுங்கள், இல்லை 5:6 ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு திடீர்னு அயர்லாந்து வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயிங் கொடுத்து பவுலர்ஸ் வந்து ஒரு 5-6 பவுலர்ஸ் நல்ல ஒரு 3 பவுலர்ஸ் நல்ல ஒரு பவுலிங் எடுத்து ஒரு இந்தியா டீமில் ஒரு 3 விக்கெட் டாப்பில் விக்கெட்டில் ஒரு 5 விக்கெட்டோட எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
அதே மாதிரி அவங்க இதில் டாப் ஆர்டரில் எல்லா விக்கெட்டும் விழுந்து, அயர்லாந்து டாப் ஆர்டர் எல்லா விக்கெட்டும் விழுந்து, இதில் வந்து ஒரு பவுலர்ஸ் மட்டுமே, பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இவங்க வந்து ஒரு பிளேயிங் நல்லா விளையாடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பிக் பண்ணால் மட்டும்தான், கேப்டன் வைஸ் கேப்டன் போடும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு பிளேயிங் வின் பண்ணுறது சான்ஸ் அதிகமாக இருக்குது. எல்லோரும் சூஸ் பண்ணுற மாதிரி விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்டு ஹார்திக் பாண்டியா இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா சான்சஸ் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ நான் லாஸ்ட் மேட்ச் ரிஷப் பண்ண விளையாண்டதால ரிஷப் பண்ண எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வேளை பிளேயிங் 11 மாறுச்சு அப்படின்னா திடீர்னு நான் வந்து சூரியகுமார் இல்லைனா ஹார்திக் பாண்டியா அண்ட் இவங்க சூஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. இவங்க 2 பேரையும் நான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நாளைக்கு மேட்ச் நான் இந்த மாதிரி ஒரு டீம் போடுவேன். இதே டீம்னா கிடையாது, கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்கிறேன். ஹார்திக் பாண்டியா அண்ட் ஐடர் இவங்களை வச்சு ஒரு டீம் போடுவேன். அந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. ஸோ ஓகே, தேங்க்ஸ் டு காய்ஸ். நான் இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே எனக்கு டைம் இல்லாததால் நான் இந்த மாதிரி தான் பேசி டீம் போட போகிறேன். ஸோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.